Hello friends, welcome to my YouTube channel LKT Bro Financial Freedom. லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி மார்க்கெட் போயிருந்தது. லாஸ்ட் வீக் மட்டும் இல்லைங்க, லாஸ்ட் 4 வீக்ஸாக நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஜஸ்ட் பை லக்னா அதுவும் கிடையாது. இட் இஸ் அபவுட் வேவ் அனலைஸ். இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக டிவைட் ஆயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து லாஸ்ட் வீக் ப்ரிடிக்ஷன் அண்ட் அதோட அவுட்கம். செகண்ட் பார்ட்டில் வந்து கம்மிங் வீக்ஸ் ப்ரிடிக்ஷன். நம்ம ஆல்மோஸ்ட் இந்த மந்தோட எண்டில் இருக்கோம். ஸோ இந்த மந்தோட எண்டில் என்னோட ப்ராஃபிட் வந்து 61,492 rupees. இது ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோங்கிறனால நான் இதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை, ஏன்னா நான் எந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை. பட் நான் இப்போ தான் யோசிக்கிறேன், இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை ஒரு வீடியோ பண்ணலாம், ஸோ தட் இது வந்து நம்மளுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இன் கம்மிங் மந்த் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ட்ரேடிங் எல்லாமே ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது ஒரு வீடியோ மாதிரி பண்ணலாம். ஸோ தட் எவிடன்ஸாகவும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் இது நம்மளுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். என்னோட ட்ரேடிங்காக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து 10 lakhsங்க. அதில் வந்து இந்த மாதம் எனக்கு ப்ராஃபிட் வந்து 61,492 rupees. ஆல்மோஸ்ட் 6% ரிட்டர்ன் எனக்கு கிடச்சிருக்கு இன் 1 month. 1 monthல நிஃப்டி ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 0.03%. ஸோ நம்ம வந்து நிஃப்டியை பீட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரைடே மூவ், பொதுவாக வந்து ஃப்ரைடே மூவை வந்து நம்ம நம்ப முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீக் மேபி இது வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி இதை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அண்ட் இந்த லெவல் வி ஹாவ் டு பி வெரி காஷியஸ். ஸோ 24,700. ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 24,700ல் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ இன் ஷார்ட், நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே இறங்கும். FII இன் F&O 2 weeks முன்னாடி பார்த்தீங்கன்னா FIIs வந்து பயங்கர புல்லிஷாக இருந்தாங்க. லாஸ்ட் வீக் தே ஆர் நியூட்ரல். இந்த டேட்டாலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, FIIs தே ஆர் நியூட்ரல். லாஸ்ட் வீக் வந்து இந்தியன் விக்ஸ் வந்து லெஸ் தென் 10 இருந்ததுங்க. இப்போ வந்து 11.42 இருக்குது. இது என்ன சொல்ல வருதுன்னா, இன் கம்மிங் டேஸ் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேட் வந்து 0.5லேருந்து 0.75 ஈவன் 1% வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கன் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து க்ளோசிங் வந்து எல்லாமே பாசிட்டிவில் இருந்தது. மேபி இந்தியன் மார்க்கெட் மண்டே பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம சார்ட்டுக்குள்ளே போகலாம். இன் கம்மிங் டேஸ் நமக்காக மார்க்கெட் என்ன வச்சுருக்குங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இருக்கிறது வந்து டே சார்ட்டில் இருக்கேன். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ங்கிறது ஒரு ரோட் மேப் மாதிரி. இதில் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, டைரெக்ஷன் தான் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா, மார்க்கெட் கேன் மூவ் டுவர்ட்ஸ் அப்சைட். நான் ஏன் இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இது பார்க்குறதுக்கு இட் லுக்ஸ் லைக் ரன்னிங் ஃப்ளாட். ஸோ எனக்கு இது பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் மாதிரி தெரியுது. இந்த இம்பல்ஸ் மூவ்க்கு அப்புறமா எனக்கு 3-way கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் இந்த ஃபார்ம் ஆஃப் ரன்னிங் ஃப்ளாட். இதுக்கு அடுத்தது எனக்கு இதே மாதிரி ஒரு இம்பல்சிவ் மூவ் டு த அப்சைட் வரணும். அந்த இம்பல்சிவ் மூவ் வந்து கண்டிப்பாக இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் இதை தான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இன் கம்மிங் டேஸ், இன் கம்மிங் வீக்ஸ் இது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணும். மேபி இட் கேன் பிரேக் திஸ் லெவல் ஆல்சோ. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இருக்கிறது வந்து 4 hours டைம் ஃப்ரேமில் இருக்கேன். இன் கம்மிங் டேஸ், ரைட், மண்டே டியூஸ்டே மார்க்கெட் ஒரு 200 points கீழே போச்சுன்னா, ரைட், இந்த மாதிரி ஏதாவது கன்சாலிடேட் ஆகி மார்க்கெட் ஒரு 200 points கீழே போச்சுன்னா, வி ஆர் நாட் கோயிங் டு எக்ஸிக்யூட் திஸ் ட்ரேட். மார்க்கெட் மேலே போகிறது கொஞ்சம் தாமதமாகலாம். மேபி இட் கேன் பிரேக் திஸ் லோ அண்ட் இட் கேன் கிரியேட் எக்ஸ்பேண்டிங் ஃப்ளாட். அதுக்கப்புறமா மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகி கீழே இறங்கிச்சுன்னா, வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் வீக் ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஈவன் தோ ஹையர் டைம் ஃப்ரேமில் இது வந்து ஒரு ரன்னிங் ஃப்ளாட் மாதிரி இருந்தாலும், ஒரு 200 point, ஈவன் 100 to 200 point கீழே இறங்கின உடனே இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. மார்க்கெட் கேன் பிரேக் திஸ் லோ. ஸோ அன்லெஸ் அன்டில் மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணாமல் இருக்க வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்.
நெக்ஸ்ட் வீக் இந்த மூவ் வந்து இட் இஸ் அ இம்பல்சிவ் மூவ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் அ ப்ரைஸ் ஆக்ஷன் மூவ். அதாவது இட் வில் பி வெரி ஃபாஸ்ட். ஸோ இஃப் இட் இஸ் ஸ்லோ அண்ட் மெஸ்ஸி வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் ஸ்ட்ராட்டஜி. Unless until market வந்து clear move கொடுக்கலனா we will not enter into the market and we are looking only for buying strategy. ஸோ மண்டே டியூஸ்டே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்கேஸ் மண்டே டியூஸ்டே நான் என்ன ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேங்கிறத கண்டிப்பாக ஷார்ட் அப்டேட்டில் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த வீடியோ வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ. ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். நான் எந்த ஒரு பையர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்லை. அண்ட் இட் இஸ் எ எஜுகேஷனல் பர்பஸ். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். I have full rights to be wrong. If you like this video, subscribe my channel so that you will get a quick update. Thank you for watching my video. See you in next video. Until then, goodbye.